to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Are you 20? Are you 30? Are you 40? Are you 50? Are you 60? Are you 65? 5. Yay! Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறப்பு நிகழ்வோடு நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். இன்றைய சிறப்பு நிகழ்வானது ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற அனைத்து முதியோர்களுக்கான சிறப்பு நிகழ்வு. எங்களோடு நட்பு நட்பத்தோடு பழகுகின்ற அனைத்து முதியோர்களையும் நாங்கள் இன்முகத்தோடு உங்களுடைய யுகம் வானொலி மற்றும் யுகம் டிவி கலையகத்துக்கு அழைத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் முதியோர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்களுடைய அறிமுகம், அவர்களுடைய திறமை, அவர்களுடைய அவர்களுடைய வெளிப்பாடு, மனநிலை எல்லாவற்றையுமே நாங்கள் வெளிப்படுத்தும் நோக்கமாக மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடாத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியானது இன்றைய நிகழ்ச்சி 3வது நிகழ்ச்சியாக இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சி ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். ஆகஸ்ட் மாதம் அடுத்ததாக செப்டம்பர் மாதம் நிறைவு செய்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் அக்டோபர் மாதத்திலே பிறந்த முதியோர்களை அன்போடு அழைத்து இந்த நிகழ்ச்சியை முன்பாக ஆரம்பிக்க உள்ளேன். இந்த நிகழ்ச்சியிலே 7 பேர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே நான் ஒவ்வொருவராக ஒரு சிறிய அறிமுகத்தோடு அவர்களை அறிமுகம் செய்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க விரும்புகிறேன். முதலிலே நான் ஆரம்பிக்க இருப்பது பாண்டியாயன் சீனியர் சென்டரில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற பவானி தேவி பாலசுப்ரமணியம் அவர்களைத்தான் அறிமுகம் செய்ய இருக்கிறேன். பவானி தேவி பாலசுப்ரமணியம் அவர்கள் அதாவது யோக பயிற்சியிலே ஒரு பயிற்றப்பட்ட ஒரு ஆசிரியை. அவர் பிரண்டோல் மாத்திரமல்ல, மல்வன் சீனியர் சென்டரிலும் கூட அவர் உண்மையிலே மெம்பராக இருக்கின்றார். இவர் மூலமாக யோக பயிற்சியை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார். மிகவும் தொடக்காத்திரமாகவும் மிக முகமலர்ச்சியோடும் இங்கே வந்து எங்களோடு இந்த நிலையத்தில் இப்பொழுது இருக்கின்ற வேலையை நான் உண்மையாக இப்பொழுது அறிமுகம் செய்திருக்கிறேன். இவரிடம் கேள்வியை மாத்திரம் கேட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். எந்த நிகழ்விலே நீங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் உண்மையாக உங்களுடைய மனதிலே எவ்வாறு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்கின்றீர்கள், எவ்வாறு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உண்மையிலே நினைத்து அந்த மனநிலை இருக்கின்ற அந்த மனநிலை இப்பொழுது பகிருங்கள். வாடகைக்கும் முதலாக வந்திருக்கிறேன். அதில் மிகவும் சந்தோஷமாகவும் நல்ல திரகாத்திரமாகவும் இருக்கிறேன். இந்த வானொலிக்கு வந்து பார்த்ததிலிருந்து மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். மற்ற என்னோட 6 பேர் இருக்கிறார்கள். நன்றி. மிக சுருக்கமாகவும் மிக ஆணித்தரமாகவும் உங்களுடைய பதில் அமைந்திருந்தது. அடுத்ததாக நான் சொல்ல இருப்பது இவரும் ஃப்ரண்ட்லைன் சீனியர் சென்டரிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார். இவருடைய பேர் திருமதி அருந்ததி கருணாகரன். இவர் உண்மையிலே தமிழகம் சொசைட்டியிலே
டே கேர் ஆசிரியராக உண்மையிலே பணியாற்றி இருக்கின்றார். அவர் பார்க்கிற பொழுது தான் இருக்கின்றது. அவ்வளவு உண்மையிலே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்குது. அதனால அழகாக நீங்கள் உங்களை அழகுபடுத்தி நீங்கள் இந்த நிலையத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். அதை விட்டு மிக்க மகிழ்ச்சி. சிரித்த முகத்தோடு இருக்கின்றீர்கள். இப்பொழுது நான் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தெரிவித்தோம். நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருந்த பொழுது உங்களுடைய மனநிலையை உங்களுடன் சற்று பகிர்ந்து இங்கே வரவேற்பு தந்து எல்லாரும் சந்தோஷமாக வரவேற்றோம். அதே பெரிய சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் எல்லாம் அழகாக இருந்திருப்பீங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியில நான் முந்தி பங்கு பெற்றதில்லை. இதுதான் முதல் தடவை. சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. நன்றி 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 நன்றி. உண்மையில உங்களுடைய வார்த்தையெல்லாம் உங்களை என்ன உற்சாகப்படுத்துகின்றது. அடுத்ததாக நான் செல்ல இருப்பது ராகினி பாலசுப்ரமணியம் அவர்களிடம் சொல்ல இருக்கின்றேன். ராகினி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருடைய சிறப்பு தகவல் என்னவென்றால் ஒரு பெண்களுக்கு தேவையான ஒரு கடமையை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை தயார் செய்கின்றார். இப்பொழுது இந்த காலத்துல எங்களுக்கு தையல் முக்கியமான ஒரு முடியும். அந்த தையல் பயிற்சியிலே மிகவும் பாண்டித்தியம் பெற்று மிக அருமையாக அவர் தன்னுடைய பயிற்சியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அத்தோடு நல்ல ஒரு குடும்ப பெண்ணாகவும் இருக்கின்ற இந்த வேலையிலே இவர் மீன்ஸ் சீனியர் சென்டரில் ஒரு மெம்பராகவும் இருக்கின்றார். அவரை நாங்கள் இன்னொருத்தோடு வரவேற்றுக் கொண்டு உங்களுடன் அதே கேள்வியை நான் கேட்க இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்க உங்களுடைய மனநிலையை நீங்கள் உங்களுக்கு தெரிவிக்கும். புது அனுபவமாக தான் கிடக்குது. சந்தோஷமாயிருக்கு. புது அனுபவங்கள்லாம் மற்றபடி திருச்சிரோட நல்ல சந்தோஷமா வாழ்நாள் சேர்த்து எல்லாரும் இன்னொரு கதைச்சு ஒரு வியாழக்கிழமை உயிர் நல்ல சந்தோஷம் முடியல 6 மணிலேருந்து 9 மணி வரை அந்த சந்தோஷமாக உண்மையிலே இந்த இடத்துல என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய சீனியர் சென்டர் மூலியமாகத்தான் நீங்கள் இங்கே வந்ததன்படியால் இப்படியான ஒரு தருணத்தை நாங்கள் மிக சந்தோஷம். உண்மையில இவைகளெல்லாம் உண்மையிலே ஒரு கிடைக்கத்தக்க அருமையான தருணங்கள் சந்தோஷமாக இருக்கின்றது. அடுத்ததாக நான் சொல்ல இருப்பது ஷியாமலா கிருபாகரன் அவர்களிடம் நான் சொல்ல இருக்கின்றேன். ஷியாமலா கிருபாகரனும் இங்கே இருந்து இங்கு வந்து தந்திருக்கின்றார். அப்போது எனக்கு தனிப்பட்ட முறையிலும் அது முன்பாக தெரியும். அதாவது உங்கள் பாடசாலையினுடைய ஒரு பழைய மாணவியும் கூட பாடசாலையிலே படிக்கிற காலத்திலேயே திருத்துருத்துருவன்னு ஓடி திரிவார். அதே நேரத்திலே எங்க பார்த்தாலும் அந்த பாடுகிற ஒரு திறமை அவரிடம் சிறப்பாக இருக்கின்றது. மியூசிக் கிளாஸ் முன்னுக்கு இருந்து அவர்தான் உண்மையிலே எல்லாரும் லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பா. அப்படியான ஒரு கலகலப்பான நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே நன்றி கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே கேள்வியை நம்மிடமும் பகிர்ந்தேன். அதாவது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? நான் இந்த நிலையத்துக்கு 2வது தடையாக திருக்குறள் போட்டிக்கு வந்த நான் முதல் தடவை. இது 2வது தடவையாக வந்திருக்கிறேன். எனக்கு புரோன்லைன்ல இருந்து வந்திருக்கிறேன். புரோன்லைனுக்கு இப்போ ஒரு 3-4 மாசம் தான் போய் சேர்ந்தது. நல்ல கலகலப்பு, நல்ல சந்தோஷம், பாடுறது, கவிதை சொல்றது, டான்ஸ் எல்லாம் எல்லாம் எங்களுக்கு ஏற்ற எங்களோட வயசு வந்த ஆட்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தருகிறது. இங்க வந்ததும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. ஷியாமலா, இப்பொழுது நாங்கள் எல்லோருமே நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்றைய சிறப்பு நிகழ்வாக இந்த இடத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முதியோர்களுக்கான சிறப்பு பிறந்த நாள் நிகழ்வு. எங்களுடைய ஜுகன் வானொலி மூலமும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி அக்டோபர் மாதத்துக்குரிய முதியோர்களுக்கான பிறந்த நாள் நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியிலே நான் அடுத்ததாக அழைக்க இருப்பது திருமதி லலிதா முரளிதரன் அவர்களை நான் இப்பொழுது அழைக்க இருக்கிறது. இவர் கேரளாவை சேர்ந்தவர். இவர் ஒரு ஹவுஸ் வைஃபாக இருந்தாலும் இவர் ஒரு ஐயர் மதத்தை சேர்ந்தவர் என்று புரிந்தாலே அவருடைய முகமலர்ச்சியும் அவருடைய பிரகாசமும் அவரை உண்மையாகவே அவர் தான் என்று உங்களுக்கு காட்டக்கூடிய அளவிற்கு மிக அழகாக இருக்கின்றார்கள். அதோடு நீங்கள் கோயம்புத்தூர், அதாவது உங்களுடைய கேரளாவிலே நீங்கள் டேக்கேருக்குரிய ஒரு ஆசிரியராக இங்கே கடமையாற்றி இருக்கின்றீர்கள். அதே நேரத்திலே உண்மையாக டேக்கேர் என்று கூறுகின்ற பெருமை
இந்த ஒரு குழந்தைகளோடு இவ்வாறு பயணிக்க வேண்டும் என்று அத்தனை ஆர்வங்களையும் பெற்றிருப்பீர்கள். இந்த தருணத்திலே நீங்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெறுகின்ற அந்த நன்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த இது முடிய இது வந்து உங்களை எல்லாம் பார்த்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணி இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஃப்ரண்ட் லைன்ல எனக்கு ஒரு 12 வருஷமா நான் போயின்னு இருக்கேன். யோகா இந்த மாதிரி எல்லா கிளாஸ்களும் உங்க இந்த மாதிரி எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த நாடுக்கு வந்து எல்லாரையும் பார்த்து. நன்றி. அடுத்ததாக நாம் சொல்ல இருப்பது அருண்பதி சிவமூர்த்தி அவர்களிடம் இருப்பது. இவர் உண்மையாக எனக்கு அவருடைய அறிமுகத்திலே கூறிய விவரம் மிகவும் ஒரு மனிதத்தடக்கூடியதாக இருந்தது. அதாவது அவர் தாயூற்றிலே ஆயுர்வேத கல்லூரியிலே, அதாவது கல்வெளியிலே அவர் முறையான பயிற்சி பெற்று அவர் ஒரு ஆசிரியர், அதாவது ஆயுர்வேதிக் பயிற்சியாளராக இருப்பது மாத்திரமல்ல, அவர் பரம்பரையான ஆயுர்வேதிக்குரிய ஒரு வைத்தியராக அங்கே பயிற்சி பெற்றிருக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு சில காலம் அங்கே அவர் வைத்தியராக கடமை நடத்தியும் இருக்கின்றார். அவ்வாறு இருந்தவர் தன்னுடைய வேலையினுடைய அந்த வேலையில இன்னும் ஒரு பகுதியையும் அங்கே அவர் செய்திருக்கின்றார். அதாவது ஈழநாடு பத்திரிகையிலே பர்சனல் அக்கவுண்ட்ஸ் அதற்குரிய ஒரு பொறுப்பாளராக இங்கே ஒரு கடமை நடத்தியிருக்கின்றார். அவ்வாறு சிறப்பம்சம் உள்ளவர். இங்கு கிரீன்ஸ்பரோ அவருடைய சீனியர் சென்டரில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அங்கேயும், அதாவது கிரீன்ஸ்பரோ சீனியர் சென்டரிலும் அவர் முதலிலே கிட்டத்தட்ட 5 வருடங்களாக செயலாளராக இருந்து தற்பொழுது அவர் இப்பொழுது பொருளாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் திருமதி அருந்ததி சிவமூர்த்தி அவர்கள் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நான் இப்பொழுது இங்கே தெரிவித்திருக்கின்றேன். உங்களிடமும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கலந்து சிறப்பிக்கின்ற இந்த வேலையிலே உங்களுடைய மனநிலை இவ்வாறு இருக்கின்றது. நான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் எங்களோட கிரீன்ஸ்பெரோ கழகத்தின் தலைவி செல்வார் சிங்கம் அவர் மூலமாகத்தான் நான் இதுக்கு நான் வந்திருக்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. முதல் அனுபவம். ஏன்னா நான் இதுதான் ஒரு முதல் தரம் ஒரு இதுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நான் கிரீன்ஸ்பெரோ முதியோர் கழகத்துல 18ஆம் ஆண்டிலிருந்து 23ஆம் ஆண்டு மட்டும் செக்ரட்டரியா இருந்தேன். நான் 9 வருடம் அங்க நான் கடமையாற்றுகிறேன். மிக எங்கட இப்ப நான் ட்ரெஷரரா இருக்கிறேன். எங்கட கிரீன்ஸ்பெரோ கழகத்துல நான் அந்த 9 வருஷமாக நான் யோகா கற்றதால எனக்கு இந்த உடம்பு என்ன நிலைமையை ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு இதுல இருக்கின்றது, நல்ல சுகமாக இருக்கின்றது. காலெல்லாம் நல்ல இதா இருக்கின்றது. மற்றது எங்கட கிரீன்ஸ்பெரோ கழகத்துல வியாழக்கிழமையில நாங்கள் பர்சனலாக இன்பர்சன் மவுண்ட் ஜாய் ஸ்கூல்ல நாங்க யோகா செய்யறோம். மற்றது இப்ப வந்து திங்கக்கிழமையில எங்களை தலைவிதான் அவதான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவ ஜூம் மூலம் சேர் யோகாவும் யோகாவும் சேர்ந்து செய்யறோம் நாங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு அனுபவம். மற்றது வெள்ளிக்கிழமையிலும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்யறாங்க. சிரிப்போம் சிந்திப்போம் வந்து நல்ல ஒரு நிகழ்ச்சி. எங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்குறதுக்கு 3 மணிலேருந்து 5 மணி வரை டாக்டர்ஸ் வரவினம் எங்கிற நல்ல இதுகளை பற்றி எல்லாம் சொல்லிவினம். மற்ற நல்ல பெரிய ப்ராஃபஸர்ஸ் அப்படி இப்படியான நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் மாறுவன். அப்படி நல்ல நிகழ்ச்சியால் எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக எங்களுக்கு போய்கொண்டிருக்குது. கூடுதல் வரையில நாங்க வீட்டுக்களை முடங்கி கிடக்காம இப்படி இந்த கழகத்துல சேர்ந்தபடியா எங்களுக்கு மன ஒரு நிறைவு, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நாங்க அந்த கழகத்தான நாங்க பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்க எல்லா மெம்பர்ஸும் நல்ல ஒற்றுமையும் நல்ல இதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்காக நான் இந்த கழகம் மூலமாகத்தான் நான் இதுக்கு வந்தது மிகவும் சந்தோஷம். நன்றி. இப்பொழுது இவரது நேரமும் அருந்ததி சிவமூர்த்தி அவர்களோடு உண்மையாக அவர் தன்னுடைய அந்த அறிமுகத்திலே மிக அழகாக தெளிவாக ஒவ்வொரு கருத்துக்களையும் பதிய வைத்ததிலே போது மிக்க மகிழ்ச்சி. அதிலே இருந்து நான் உண்மையிலே பெற்றுக்கொண்ட விஷயங்களை நான் இங்கே கூட பொதுவாக என்ன கதைத்ததிலிருந்து
இந்த கனடா நாட்டிலே உங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு வரப்பிரசாதம் இந்த சீனியர் சிட்டிசன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விடயங்கள். அதாவது யோக பயிற்சி என்று கூறியிருந்தீர்கள். அதே நேரத்திலே வைத்தியர்களுடைய ஆலோசனைகள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு ஒரு நட்பு வட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எல்லோருடனே நீங்கள் மனம் விட்டு பேசி அந்த நேரத்திலே ஒரு குழந்தைகள் போல நீங்கள் எல்லோருமே ஒரு மிகவும் சந்தோஷமாக இங்கே பயணிக்கின்றீர்கள். அதை விட்டு உண்மையிலே இந்த கண்டாமத்திலே உங்களை நிற்க ஒரு வாய்ப்பு தந்தமைக்கும் இப்படியான சீனியர் சென்டர்ஸை பொறுப்பாக நடத்தி உங்கள் எல்லாரையும் வழிநடத்தி செல்லுகின்ற உண்மையிலே சீனியர் சென்டர் தலைவர்களுக்கும் மற்றும் இந்த சீனியர் சென்டர்ஸில் நீங்கள் போய் பயனடைகின்ற விதத்தை சொல்லுகின்ற போது அதை விட்டு நாங்கள் அடைகின்ற மகிழ்ச்சியையும் அதே நேரத்தில் இந்த சீனியர் சென்டர் மூலமாக இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கும் நான் தருணத்திலே இணக்கம் நன்றிகளை கோரிக்கொண்டு அடுத்ததாக நீங்கள் செல்ல இருப்பது சுகுமாரி குமாரவேலு அவர்களிடம் நான் செல்ல இருக்கின்றேன். சுகுமாரி குமாரவேலு அவர்கள் டைப்பிங் இதிலே அதாவது 2 மொழிகளிலும் தமிழ் ஆங்கிலம் இந்த 2 மொழிகளிலுமே ஆசிரியராக கடமையாற்றி இருக்கிறார். இவரும் கிரீன்ஸ்போ சீனியர் சென்டரில் இருந்து இங்கே அழைப்பினை ஏற்று வந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல இவர் அத்தோடு ஒரு சொந்த தொழில் அதாவது வைத்திருக்கின்றார். SMK வைப்பர்ஸ் கிளோதிங் கம்பெனி என்று அவருடைய சகோதரர்களோடு சேர்ந்து அந்த நிலையத்தினுடைய ஒரு அதிபராக இங்கே வந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் இன்னத்தோடு வரவேற்றுக் கொண்டு அதே கேள்வியை நான் அவருடன் கேட்கின்றேன். அதாவது இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற உங்களுடைய மனநிலை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் என்ன உங்களுடைய மனநிலை பூரிப்பா அல்லது என்ன மாதிரியாக இருக்கின்றீர்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தோடு உங்களுக்கு அந்த பதிலை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு இதுதான் முதல் தடவை இங்க வந்தது. மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. கிரீன்ஸ்பரோ யோகா சேர்ந்து சிறிது காலம்தான். ஆனால் அங்கு மிகவும் சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்ப ஃபேமிலி இது மாதிரி போய் கொண்டிருக்கிறது. இதால எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எல்லாம் குறைந்து நல்ல சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம். நன்றி. முழுமையாக சுருக்கமாக இருந்தாலும் விளக்கமாக அதே நேரத்தில் பொதுவாக உங்கள் எல்லோரும் இருந்து ஒரு சிறிய ஒரு கேள்வி ஒன்றை கேட்கலாம் இருக்குது. உங்களுடன் ஒரு சிறப்பு தகமை எல்லோருமே இருக்கும். ஏதாவது ஒரு சிறப்பு தகமை வைத்திருப்பீர்கள். அதை நீங்கள் இப்பொழுது வெளிக்கொணர வேண்டும் என்றால் உதாரணமாக பாடத் தெரிந்தவர்கள் இந்த இடத்திலே பாடலாம். ஆகவே அப்படியான ஒரு பாடல் திறமை உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அல்லது நீங்கள் இன்னும் சொல்ல முடியாத சில பேச்சுக்கள் அதாவது நீங்கள் சொல்ல வேண்டிய விடயங்கள் ஏதாவது தவற விட்டிருந்தால் அந்த தருணத்தை நாம் தொடர்பு வழங்கலாம் என்று இருக்கின்றோம். அதற்கு இடையில் நீங்கள் தயார் செய்யுங்கள். யாராவது ஒரு ஆள் ஒருவரோ 2 பேரும் தயார் செய்யுங்கள். அந்த நேரத்திலே நான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்கின்ற எங்களுடைய ஜுகம் வானொலி ஜுகம் டிவி நிலையத்தினுடைய பதிப்போடு நான் இப்பொழுது பொதுவாகவே கையெழுத்து இருக்கின்றேன். ஏனென்றால் அதிபரனுடைய அந்த மன எழுச்சி இப்பொழுது மிகவும் பூரிப்போடு இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதைவிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே இருக்கின்ற அவரிடம் வாங்கி சமர்ப்பித்து நான் எழும்ப வேண்டும் நீங்கள் இதிலே வாருங்கள். அந்த செஞ்சாங்க சிரிந்து அனைவருக்கும் சந்தோஷம் இருந்தது. பிப்ரவரி செய்து அழகு சொல்லுங்க எம்ஜிஆர்களும் 11 தோற்றாலும் நெஞ்சதாலும் நெஞ்சத்து நல்ல ஆண்டுகளும் அளவு அளவும் சேர்ந்த செயல்பாடு அதெல்லாம் திட்டம் வந்து டீச்சர் சொல்வது ஒரு சனி தகவல் ஒரு தலைமையில் கொடுக்கிறார்.
மூன்றாவது கல்வியாக இந்த நிலையில் மூல தலைவர் அவர் வந்து ரெண்டு இந்த நிகழ்ச்சி வீரனால நன்றி தெரிவித்துக் கொண்டது. அந்த இவர்கள நாங்கள் சுத்தம் பண்ணி சத்தம் ஒரு அப்பயும் மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் திட்டம் இனிப்பும் இத்தனை சுரக்கட்டும் அவர்களுக்கு இந்த சுத்தம் தந்த வாழ்த்துக்களை நிலக்கட்டும் அவரது வாழ்வு தலைக்கட்டும் அவர்கள் வாழ்வு தலைமையில் தமிழ் போல ஒட்டுப்பட்டும் நன்றி நன்றி. என்னுடைய தலைவர் திரு கணபதி உண்மையிலே அவருடைய சாதாரண பேச்சு எல்லோருமே கலகலப்பாக சந்தோஷமாக வைக்கக்கூடிய ஒரு அருமையான பேச்சு. அது உண்மையிலே எல்லாருக்குமே தன்மை கிடைக்காது. அதற்கு அது ஒரு சிறப்பு தன்மை. இந்த இடத்துல மிகுந்த கலகலப்பை ஏற்படுத்தி அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி படுத்தினாக்க திரு கணபதி ரவீந்திரனுக்கு தருணத்தையும் நான் குறிக்கணும். உங்களுடன் நான் ஒரு விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு முதலிலே விடுத்திருந்தேன். அதாவது உங்களுடன் இருக்கின்ற ஒரு சிறிய ஏதாவது ஒரு சிறப்பு தகவல் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் யாராவது இந்த இடத்திலே நீங்கள் இந்த சிறப்பு தகவலை நீங்கள் வெளிப்படுத்தலாம். குறிப்பாக நான் பாடக்கூடிய திறமை உள்ளவர் என்று கேட்பாங்க. ஆகவே இப்பொழுது யார் பாடுவதற்கு தயாராக இருக்கிறது? எங்களுடைய ஃப்ரண்ட் லைன்ல இருந்து கொண்டிருக்கின்ற திருமதி ஷியாமலா கிருபாகரன் அவர்கள் முதல்ல சொன்னீங்க என்னுடைய பாடசாலையிலுமே நான் கல்வி நிற்பேன். அவர் எப்படி எல்லாம் ஓடி ஓடி என்னோட மியூசிக் கிளாஸோட நிற்பாருன்னு எல்லாம் சொல்லி இருக்கணும். யாரும் இல்லாம இப்பொழுது பாடி எங்களுடைய நிகழ்ச்சியை மகிழ்விக்க வேண்டும். தீராத கவலையோ நோய் பாதையும் தனிய தேவி உனை ஆடி பணிந்திடுவன் நாராயணி நயம் நாராயணி நலம் தாராயணி நம் வாழ்வர்களுக்கு என்றும் மனும் ஜகரம் பாமுலகருணை புரிவார். சமீப காலத்தில் உங்களுடைய பாடசாலையிலும் நாங்கள் எல்லோருமே இந்த இடத்திலே நீங்கள் இந்த பாடுகின்ற பொழுதும் மிகவும் ஒரு என்னென்னு சொல்லுவீங்க, இந்த யாராவது பாட சொல்லிக்கிறதோ கொஞ்சம் கூட பிள்ளைகின்றன போய் அந்த பாடலை நீண்ட ஆர்வத்தோடு பாடக்கூடிய ஒரு நன்மை. அதாவது என்னுடைய தங்கையினுடைய நன்மை. இருந்தாலும் எல்லோருமே பாடசாலையில ஒன்றாக பகிர்ந்திருக்கிறோம். அந்த நினைவை இடத்துல பகிர்ந்திருக்கிறீர்கள். அதை எடுத்து மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலும் இந்த வயதிலும் உங்களுக்கான குரல் பொருள் எல்லாமே அழகாக தெளிவாக இருக்கிறது என்று மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக ஒரு யாராவது நீங்கள் அதாவது திருமதி அருந்ததி சிவமூர்த்தி அவர்கள் கிரீன்ஸ்பரோ சிங் சென்டரிலிருந்து வந்திருக்கின்ற அவர் இப்பொழுது தன்னுடைய பாடல் திறமையை வெளிப்படுத்த இருக்கின்றார். வாருங்கள்.
காணாத கண்ணும் நெஞ்சும் சொல்லாத சொல்லும் சொல்லல்ல காணாத கண்ணும் கண்டு சொல்லாத நெஞ்சும் சொல்லாத சொல்லும் நீயொரு பாதி நான் ஒரு பாதி வேறில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி காலம் மாறும் காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் காண சொல்லாத சொல்லும் சொல்லல்ல சொல்லாமலா தெய்வமில்லாமல் கோவிலும் இல்லை ஒரு கோவில் இல்லாமல் கோபமும் இல்லை ஒரு தெய்வமில்லாமல் கோவிலும் இல்லை ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை அந்த கோவில் நானொரு தீபம் தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் காணாத கண்ணும் சொல்லாத சொல் உன்னை பை காணாத கண்ணும் சொல்ல சொல்லல நன்றி நன்றி. உண்மையாக அந்த நெஞ்சம் நிறைந்த நினைவுகள் என்று சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல இந்த நாள் நாடகம் வந்ததே சொல்லுவாங்க. உண்மையாக அப்படியான 2 தருணங்களை இந்த தினத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் அதுதான். நாங்கள் விரும்பின் மீது குறிப்பிடவில்லை. இருந்தாலும் உண்மையாக இதுதான் உண்மையில உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதாவது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு அந்த ஞாபகங்களை நாங்கள் மீட்க வேண்டும். அந்த ரீதியில ஒரு யாராவது நீங்கள் நிகழ்ச்சி பாடுவாருக்கு எங்களுடைய லலிதா முரளிதரன் அவர்கள் லலிதா முரளிதரன் அந்த இப்பொழுது பாட இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்க. வைத்தன் திருமகளே வருக குலம் விளங்க எங்க வீட்டில் குடியிருக்க வருக கலமகளே வருக ஐஸ்வர்யம் தருக கலமகளே வருக ஐஸ்வர்யம் தருக மாவிலையும் தோரணவும் மழை வீட்டின் அடையாளம்
மாவிலையும் தோரணம் மலை வீட்டினடையாளம் அஷ்டலக்ஷ்மி திருநாளம் சங்கு சக்கரதாரிணி நமஸ்காரம் அகிலமெல்லாம் தரும் நமஸ்காரம் சங்கு சக்கரதாரிணி நமஸ்காரம் அகிலமெல்லாம் தரும் நமஸ்காரம். நன்றி நன்றி நன்றி. உண்மையாக அவருடைய அந்த நிலைக்கு ஏற்ற ஒரு பாடலை தெரிவு செய்து உண்மையாக பாடியிருக்கிறார். ஆனா திருமகளிலே வருவது என்று கூறுகின்ற பொழுது உங்களுக்கு மேற்கொள்ள திருமகள் ஆத்மையே இருக்குது. உண்மையாக நீங்க அதாவது சியாமலா கருணாகரன் கிருபாகரன் பிள்ளையான் பேரு சொல்லி குழப்பத்தை சியாமலா கிருபாகரன் மற்றும் உங்களுடைய அருந்ததி சிவமூர்த்தி அடுத்ததாக உங்களுடைய லலிதா முரளிதரன் மூவருமே நிகழ்ச்சியிலே நீங்கள் பாடி உங்களை மகிழ்விப்பது மாத்திரமல்ல அந்த நாள் ஞாபகத்தை நீங்களே கொண்டு வந்திருக்கு மிகவும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வேறு யாராவது உங்களுடைய அந்த நாள் ஞாபகம் ஏதாவது நீங்கள் குறிப்பிட முடியும் ஒரு குறிப்பிடு ஏதாவது உங்களுக்கு மனதிலே தென்பட்டிருந்தால் உங்களால் இந்த இடத்துல அதை பதிவு செய்ய முடியும். பாட்டு 4-5 வரை ஓகே பாடமா எனக்கு பாடவில்லை. உடல் உடல் வளம் நீங்களெல்லாம் அப்படி குறைவதும் இல்லைன்னு சொல்லி தனியாக சொல்லி தொடங்குவீர்கள் பாடி ஒரு மூச்சு இழப்பதுல இல்லை உண்மையிலே இந்த வயதிலே அதிகமாக பாடுகின்றதே மூச்சு இழப்புகள் எல்லாம் வரும். ஆனா மிகவும் அருமையாக பாடுகிறீர்கள். சரி பாருங்க. ஆலயம் ஆலந்த கவிதையும் ஆனந்த கவிதையும் ஆலயம் கழுவிடும் நன்றி 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 நன்றி. நான் இப்பொழுது நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறேன். அதாவது இன்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இப்பொழுது ஒவ்வொருவராக நான் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்க இருக்கின்றேன். அதாவது பவானி தேவி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மற்றும் அருந்ததி கருணாகரன் அவர்களுக்கும் அடுத்ததாக ராகினி பாலசுப்ரமணியம் மற்றும் அருந்ததி சிவமூர்த்தி லலிதா முரளிதரன் ஷியாமலா கிருபாகரன் சுகுமாரி குமாரவேலு இவர்கள் அனைவருமே இங்கு எங்களுடைய கலைஞத்திலே வருகை தந்து அதாவது எங்களுடைய அழுத்த வேற்று வர வந்திருக்கின்றார்கள். அவர்கள் 2 சீனியர் சென்டர் மூலமாக இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது ஃப்ரண்ட்லைன் சீனியர் சென்டரிலிருந்தும் அடுத்தது சீனியர் சென்டரிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அந்த 2 சென்டர்களிலிருந்து இங்கே வந்து தன்னுடைய நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உண்மையாக அறிமுகம் செய்வது மாத்திரமல்ல அவர்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அவர்களுடைய மனநிலையும் நம்மளோடு பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உண்மையாக நெஞ்சை நிறைந்த நினைவுகள் என்ற அடிப்படையிலும் அந்த நாள் ஞாபகம் வந்ததே நெஞ்சிலே என்ற அடிப்படையிலும் நாங்கள் உங்களோடு இந்த நேரம் பயணித்து உங்களை மகிழ்ச்சி படுத்தி இருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும்
இந்த இடத்திலே அனைவருக்குமே எங்களுடைய ஜோன் வானொலி சார்பாகவும் ஜுகம் தொலைக்காட்சி சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் இன்பத்தோடு தெரிவிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் நீடேழு காலம் மிக சிறப்பாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு இவ்வளவு மனமலர்ச்சியோடு தான் இருக்கின்றீர்கள். அதே போன்று உங்களுடைய குடும்பம் உறுப்பினர்கள் அனைவரோடும் ரொம்ப சந்தோஷமாக சகல சௌபாக்கியங்களும் கிடைத்து நீண்டோடு காலம் வாழ வேண்டும். வளமாறும் அங்கே வாழ்த்து நிற்போம். இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். அதை மிகவும் பொறுப்போடு நான் முன்னுக்கு உங்களுக்கு கொண்டு வருவோம். நன்றி 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 நன்றி.